619. அம்மா, இந்த நம்பரை ஏன்க்கா நோட் பண்ண? நம்பரை பார்த்த உடனே அந்த ஆள் ஒரு செகண்ட் டென்ஷன் ஆயிட்டான். வேகமா பேசிட்டு உடனே கட் பண்ணிட்டான். போன்ல கேட்டது லேடிஸ் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனா ஏதோ ஆம்பளை கிட்ட பேசுற மாதிரி அவன் நடிச்சான். நாம எதிர்பார்த்த நம்பர் இதுவா கூட இருக்கலாம் தான் மனசுல பதிய வச்சேன். சரிக்கா, இரு யாருன்னு பாத்துடலாம். என்னாச்சு ரஞ்சிதா? ஏதோ ஒரு பியூட்டி பார்லரோட நம்பர்னு இந்த ஆப்ல காட்டுதுக்கா. இரு, நான் கால் பண்ணி பாக்குறேன். ஹலோ, சொல்லுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு மேடம், அதனால தான் நான் கூப்பிட்டேன். இப்போ வந்துச்சா? இல்ல, எனக்கு காலையிலே வந்துச்சு. உங்க பேர் என்னங்க? அமிர்தா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்க ஸ்டாஃப்க்கு யாரும் கால் பண்ணலன்னு சொல்றாங்க மேடம். சாரி மேடம், யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியல. பரவாயில்ல. ஓகே மேடம், தேங்க்யூ. அக்கா, இது பியூட்டி பார்லர் நம்பர் தான். நீ ஏதோ தப்பா நோட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல ரஞ்சிதா, அந்த ஆள் பாக்குறதுக்குள்ள நம்பரை நோட் பண்ணணும்னு அவசர அவசரமா மனப்பாடம் பண்ண. ஒருவேளை நம்பர் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்கா. ஹலோ, பேசுறது ரஞ்சிதாங்களா? ஆமாங்க, நீங்க? நான் ராஜேஷ் சாரோட வீட்ல இருந்து பேசுறேம்மா. சார் ஊர்ல இருந்து வந்துட்டாரு, உங்களை வீட்டுக்கு வர சொன்னாரு. சரிங்க, நான் இப்பவே வரேன். அவர் எங்கேயோ வெளியே போக கிளம்பிட்டு இருக்காருமா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. ஒரு 10-15 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். வந்துடுறேன். என்னாச்சு ரஞ்சிதா? அக்கா, சுதா கடத்தரப்பு விழால ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன்லக்கா, அது விஷயமா ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன்க்கா. இரு, பாப்பா ஃப்ரைட் ரைஸ் கேட்டா, அத வாங்கறதுக்கு ஹோட்டல் தான் போறேன். நீயும் வந்து சாப்பிட்டு போயேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லக்கா, நான் அவரை உடனே போய் பார்க்கணும். நீ பாப்பாக்கு வாங்கிட்டு போ, நான் வரேன். ஓகே, அதெல்லாம் செஞ்சிடலாம். கணேஷா, அக்கா கிட்ட வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக் போட சொல்லியிருந்தேன். அந்த செக்கை வந்து வாங்கிட்டு போய் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வந்துரு. ஓகே? அம்மா கலை. என்னங்க? இப்போ கணேசன் வருவான். அவங்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடு. சரிங்க. அவன் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவான். சரிங்க, நீ வாங்கி வச்சுக்கோமா. சொல்லுமா. சார், இந்த ஏரியாவோட ரியல் எஸ்டேட் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்களோட நீங்க எப்படி வேணாலும் விளையாடுங்க. ஆனா சுதாவும் செல்வமும் ரொம்ப ரொம்ப சின்ன லெவல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி உங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது? எங்க ஃபேமிலியில இது வரைக்கும் யாருமே பிசினஸ் பண்ணதில்ல. அவங்க 2 பேரும் தான் துணிஞ்சு இறங்கிருக்காங்க. இத செய்யணும், இத செய்யக்கூடாதுன்னு அவங்கள கைட் பண்றதுக்கு கூட யாருமே இல்ல சார். கடை வைக்கிறதுக்கு முன்னால உங்களை வந்து பாக்கணும்னு கூட யாரும் சொல்லல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா முன்னாடியே வந்து பாத்திருப்பாங்க. விஷயம் தெரியலங்கிறது தான் பிரச்சனையே தவிர உங்களை மதிக்க கூடாதுன்னு அவங்க எண்ணம் இல்ல சார். ஓனர் வந்து விஷயத்த சொன்னதுமே அவங்க உங்களை வந்து பாக்கணும்னு தான் இருந்தாங்க. அதுக்கு கூட சான்ஸ் கொடுக்காம உங்க ஆளுங்க கடை திறப்பு விழா நடக்க விடாம செஞ்சது நியாயமே இல்ல சார். நியாயம் அநியாயம்லாம் என் தொழில கிடையவே கிடையாது. இந்த மாதிரி காரியத்தை பணத்துக்காக செய்வோம், இல்ல பழக்கத்துக்காக செய்வோம். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இந்த அசைன்மெண்ட்டை எனக்கு கொடுத்தாரு. அவருக்காகத்தான் நான் இதை செஞ்சேன். பழக்கத்துக்காக செஞ்சேன்னு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க சார். ஆனா வாழ்க்கையே போனா மாதிரி அவங்க 2 பேரும் அங்க கதறிட்டு இருக்காங்க. இத ஆதாரமா வச்சுதான் அவங்க படிப்படியா முன்னேறணும்னு ஆசைப்பட்டாங்க. நீங்க அழிக்க நினைக்கிறது சின்ன கடையல்ல, அந்த 2 அப்பாவிங்களோட கனவை. நீங்க பிரச்சனை பண்ணதால இனிமே அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு லேண்ட் ஓனர் சொல்லிட்டாரு. அவங்க 2 பேருமே
பேங்க்ல லோன் வாங்கி தான் அந்த கடையை ரெடி பண்ணாங்க. அத கலைச்சு இன்னொரு இடம் பார்த்து திரும்ப ரெடி பண்றதெல்லாம் முடியாத காரியம் சார். அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? குத்து விளக்கையும் நானே ஏத்தி வச்சு அந்த கடையை நானே ஆரம்பிச்சு வைக்கணுமா? நான் அப்படி சொல்லல சார். ரெடி பண்ண கடைய திரும்பவும் ஆரம்பிச்சு நடத்தினாதான் எல்லா வகையிலயும் அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் என்ன வழின்னு சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், அவங்க 2 பேரையும் உங்களை வந்து நான் பார்க்க சொல்றேன். நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் ரெடி பண்ணி கொடுக்க சொல்றேன் சார். கொஞ்சம் ஓனர் கிட்ட மட்டும் பேசி அந்த இடத்த எப்படியாவது கொடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். சார் ஏன் சிரிக்கிறீங்க? பணம் கொடுப்பியா? எவ்வளவு கொடுப்ப? உனக்கு என்னை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். 10 லட்சத்துக்கு குறையாம நான் எந்த டீலிங்கும் பண்றதில்ல. அந்த அமௌண்ட்டை உங்களால ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? இங்க பாருமா, அவங்க வச்சிருக்கிறது ஒரு பொட்டி கடை. அதை கெடுக்கிறதுனால எனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் ஏன் சார் அந்த காரியத்தை பண்ணீங்க? நான் தான் முன்னாலேயே சொன்னேன்னம்மா, தெரிஞ்சவருக்காக செஞ்சேன்னு. சார் அவரு யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் அவர்கிட்ட போய் பேசி பார்க்கறேன். நீ பேச வேண்டியது அந்த ஓனர்கிட்ட தாம்மா. நீங்க என்ன சார் சொல்றீங்க? உங்க கடைக்கு எதிர்பக்கத்துல அந்த ஓனரோட வீடு இருக்குல்ல, அங்க குடியிருக்கிற ஆள் தான் எனக்கு வேண்டப்பட்டவரோட ஃப்ரெண்டு. அவர் வீட்டுக்கு முன்னால கடை வர்றது அந்த ஆளுக்கு பிடிக்கல போல. அவன் சொல்லித்தான் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லி இந்த வேலையை செய்ய சொன்னாரு. அதுக்காகத்தான் நான் ஆளுங்களை விட்டு கடையை திறக்க விடாம பண்ணேன். நீ ஓனரை பிடிச்சி அங்க குடியிருக்கிறது யாருன்னு பாரு, அவனோட பேசி பஞ்சாயத்தை முடிச்சுக்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். என்னோட ஃப்ரெண்டுக்காகத்தான் நான் உள்ள வந்தேன். நீ போய் ஓனரை பார்த்து பேசி பாருமா. சரிங்க சார். ஏமா, அந்த ராஜேஷை தானே உங்களை பார்க்க சொன்னேன். திரும்ப எதுக்குமா இங்க வந்தீங்க? உங்க வீட்ல யார் சார் குடியிருக்காங்க? அவங்கள பத்தி எதுக்குமா விசாரிக்கிற? யார் இருக்காங்கன்னு முதல்ல சொல்லுங்க சார். ஏமா, ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வாடகைக்கு குடியிருக்காங்க. அவங்க கூட ரெகுலரா வந்து தங்குறது இல்ல, எப்பயாச்சும் வருவாங்க போவாங்க. சரி, அப்ப அவங்க ஃபோன் நம்பரை கொடுங்க சார். ஃபோன் நம்பர்லாம் எதுக்குமா கேக்குற? கடை திறப்பு விடாம நடக்க விடாம தடுத்தது அவங்க வேலை தான் சார். சேச்சே, அப்படிலாம் இருக்காதுமா. அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. அவங்க அப்படி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்கம்மா. யாரோலாம் ஒன்னும் சொல்லல சார். நீங்க பார்க்க சொல்லி அனுப்புனீங்களே, அந்த ராஜேஷ் தான் வந்து சொன்னாரு. இப்ப நான் அவரை பார்த்துட்டு தான் வரேன். அவங்க சொல்லிதான் அந்த கடையை நாங்க திறக்க விடாம செஞ்சோன்னு அவரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஏமா, சுதா கடைக்கு அவங்களுக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? அவங்க எதுக்கு அதை தடுக்க நினைக்கணும்? இந்த கேள்வியை தான் சார் நான் அவங்க கிட்ட கேட்கணும். எப்போ வீட்டுக்கு வந்துட்டு போறவங்களுக்கு அந்த கடை வரதுனால என்ன பிரச்சனை? 2 அப்பாவிங்களோட நியாயமான கனவை அவங்க ஏன் சார் கலைச்சாங்க? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் வேணும் சார். அதுக்காக தான் நான் நம்பர் கேக்குறேன். முதல்ல நம்பர் கொடுங்க. அவங்க 2 பேர்ல யார் நம்பரை வேணாலும் கொடுங்க சார். ஏன் இந்த கொடுமையை செஞ்சாங்கன்னு நான் காரணம் கேட்காம அவங்கள விட போறது இல்ல. ஏமா, அந்த ராஜேஷ் சொன்னது உண்மையாதான் இருக்குன்னு எப்படிமா சொல்ல முடியும்? அவரு ஏன் சார் இந்த விஷயத்துல போய் சொல்லணும்? சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளுங்களை எதுக்கு அவங்க இழுக்கணும்? அதாம்மா எனக்கும் புரியல. உங்க டெனன்ட்ட விசாரிச்சா எல்லாமே புரிஞ்சிரும் சார். நானும் அவங்க கிட்ட சண்டைலாம் போட போறது இல்ல. காரணம் தான் கேட்க போறேன். முதல்ல அவங்க நம்பரை கொடுங்க சார். ஒரு நிமிஷம் இருமா. சொல்லுங்க சார். அவர்கிட்ட கேட்காம அவர் ஃபோன் நம்பர் எப்படிமா கொடுக்கறது? ஏ சார், என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம அவங்க மட்டும் கடை திறப்பு விழாவை கெடுக்கலாம். ஆனா நீங்க அவங்கள கேட்காம ஃபோன் நம்பர் கூட கொடுக்க மாட்டீங்களா? நல்லா இருக்கு சார் உங்க நியாயம்.
அவங்க தான் இதை செஞ்சிருப்பாங்கன்னு இப்போவும் நான் நம்பல. முதல்ல அவர்கிட்ட பேசி பார்க்கறேன், அதுக்கப்புறம் உனக்கு நம்பர் தரேன். சீக்கிரம் பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க சார். அந்த சின்ன கடையால அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு அவங்க சொல்லியே ஆகணும். அது நியாயமா இருந்தா கூட ஓகே, இல்லனா அதுக்கான பலனை அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க. ஹ, என்னம்மா மிரட்டுறியா? ஆமா சார், உங்களை இல்ல அவங்கள. இந்தாங்க மேடம், நீங்கள் கேட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். தேங்க்யூ. ஓகே மேடம். ஐயோ, சாரிங்க. ஐயோ பரவாயில்லங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க தங்கச்சி எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போங்க. ஏன் தங்கச்சியாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பால்ல. போக வேண்டியது நான் இல்லைங்க, அவதான். சீக்கிரமே அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஒரு நிமிஷம். அப்படி ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா இப்பவே விட்டுருங்க. இனிமே அவ அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா அவ கர்ப்பமா இருக்கா. உங்க குடும்பத்தோட வாரிசே அவ சுமந்துட்டு இருக்கா. அவ கர்ப்பம்ன்றதே நாங்க நம்பல. அது உண்மையா இருந்தாலும் அவ வயித்துல வளர்ற குழந்தை எங்க குடும்ப வாரிசா இருக்காது. என்னங்க இப்படி பேசுறீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? புரியலையா உங்களுக்கு? உங்க தங்கச்சி கர்ப்பத்துக்கு ஏன் தம்பி காரணமா இருக்க மாட்டான்னு நானும் என் அம்மாவும் நம்புறோம். என்னங்க பேசுறீங்க? நீங்களும் பொம்பளை தானே? இன்னொரு பொம்பளை பத்தி எப்படி இவ்ளோ மோசமா உங்களால பேச முடியுது? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ மேல அப்படி என்னதான் கோவம் உங்களுக்கு? அருணை கல்யாணம் பண்ணி இப்ப குழந்தையும் உண்டாயிருக்கு. இப்போ அவளை ஏத்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது அராஜகம் இல்லையா? அராஜகம் நினைச்சாலும் சரி, அநியாயம் நினைச்சாலும் சரி, குறுக்கு வழியில வந்தவளை எங்களால ஏத்துக்கவே முடியாது. அவ பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு சாமிக்கு தெரியும். சாமி கண்டிப்பா உங்க மனச மாத்தி அவளை ஏத்துக்க வைக்கும். சாமிக்கு வேற வேலையே இல்ல பாருங்க. நீங்க சொல்றது கேக்குறப்போ சிரிப்பா தான் வருது. இப்ப நல்லா சிரிச்சுக்கோங்க, நல்லா சிரிச்சுக்கோங்க. அந்த சிரிப்பு நிலைக்கணும்னா ரஞ்சிதாவை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லனா காலம் ஃபுல்லா நீங்க அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. என்னங்க சாபம் விடுறீங்களா? அப்படியே நினைச்சுக்கோங்க. என் தங்கச்சி விஷயத்துல நியாயமா நடந்துக்கோங்க. வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணுமா இல்ல கடைசி வரைக்கும் அழுது வடியணுமான்னு அந்த நியாயம் தான் முடிவு பண்ணும். போதும், நிறுத்துங்க. விட்டு ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. தனியா வந்து மாட்டிக்கிட்டேன்னு உங்க இஷ்டத்துக்கு வார்த்தையை விடாதீங்க. உங்களுக்கு பதிலடி கொடுக்க இன்னொருத்தர் இப்ப வருவாரு. ஏங்க உங்களை பார்க்க தாங்க வந்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள ஏங்க இத்தனை கால் அடிக்கிறீங்க? இங்க என் கூட வேணும்னே ஒரு ரவுடி பொம்பளை என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. நீங்க என் கூட இருந்தாதான் உங்களை சமாளிக்க முடியும். கொஞ்சம் வேணாம், நமக்கு சங்கு ஊதிரி வாழுங்க. முதல்ல இந்த ஆட்சி நிம்மதியாக சாப்பிட வேணாமா? கொழாடியில் சண்டை போடுற மாதிரி 2 லேடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. போய் அவங்க கிளியர் பண்ணுங்க, போங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஆள் வந்துருவாரு. அப்புறம் இருக்கு உனக்கு. நீ யார வேணாலும் கூப்பிடு. அவங்க வந்து என்ன கிழிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இது ஹோட்டல், 4 பேர் வந்து போற இடம். இப்படி நீங்க சண்டை போட்டா எங்க பிசினஸ் தான் டிஸ்டர்ப் ஆகும். உங்க சண்டையை வெளியில வச்சுக்கோங்க, இல்ல வீட்டுல போய் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. சாரி சார்,
மேடம் இவர் வந்ததுனால நீ தப்பிச்ச. இல்லனா உன்னையும் உனக்காக வர ஆளையும் உண்டில்லன்னு பண்ணிருப்ப. சரிங்க மேடம், நீங்க போங்க மேடம். இன்னும் நம்ம பக்கம் வரா. ஐயோ, ஐடென்சி கலர்றதே பழப்பா போச்சு. ஷீ, போயிருப்பாளா? ஐயோ, ரிங்டோனு. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அருண் அப்பா இல்லைன்னு சொல்றாங்களா? என்னடி பேச்சு இதெல்லாம்? உன் நாத்தனார் தான் வயசுல சின்னவ, உன் மாமியார் வயசுல பெரியவங்க தானே, ஒண்ணுக்கு 4 புள்ள பெத்தவங்க தானே. நாக்குல நரம்பு இல்லாம இவ்ளோ கீழ்த்தரமாவா பேசுவாங்க? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உன் நாத்தனார இப்பதான் ஹோட்டல்ல பார்த்தேன். அவதான் அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் சொன்னா. ஏய், அந்த அம்மா மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்காங்க? வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்களா? அத நினைக்க நினைக்க என் மனசு ஆறவே மாட்டேங்குது ரஞ்சிதா. அக்கா, அவங்க ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. என்னடி பேசுற நீ? வாழ்க்கை முக்கியம்தான், அதை விட தன்மானம் ரொம்ப முக்கியம். உன் கர்ப்பத்துக்கு அருண் காரணம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இதை விட அவங்க உன் கேரக்டரை கேவலப்படுத்தவே முடியாது. ஏய், நீ எப்படி அந்த வார்த்தையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அங்க அமைதியா இருக்க? அக்கா, நான் பேசுறதுக்கு முன்னாலேயே அருண் எனக்காக பேசிட்டாருக்கா. அப்பா, இதுக்காவது அருண் வாய் திறந்தாரே, ரொம்ப சந்தோஷம்டி. அருண் மட்டும் இந்த விஷயத்துல அமைதியா இருந்திருந்தாருன்னா அவர் சட்டையை பிடிச்ச உலுக்கி உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். அருணும் என்ன விட்டு கொடுக்கலக்கா. முறையா அவ அம்மாவை எதிர்த்து பேசி கத்தி சண்டை போட்டாரு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அவரு கீழே இறங்குறதே இல்லக்கா. மாடியில என் கூடவே தான் இருக்காரு. ஆனா இவ்ளோ நடந்து உன் மாமியாருக்கு புத்தி வரலையேடி. இப்போ அவங்க உன்னை பத்தி தப்பா தானே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்ப நேரா நான் உங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன். நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும்.